ஹலோ நண்பர்களே, வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம பெண்களுக்கு தேவையான ஒரு அருமையான டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி நான் லஞ்சுக்கு வடகமும் புளிக்குழம்பும் வச்சேன். புளிக்குழம்புல நிறைய பூண்டு, நிறைய சின்ன வெங்காயம்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா நமக்கு நல்லதுங்க. அது மாதிரி புளிக்குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே உடம்புக்கு நல்லதுங்க. குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. புளிக்குழம்பு எப்படி செய்யணுன்ற ஒரு வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, என்ன நான் டிப்ஸ் சொல்ல வந்தேன்னா, முன்னாடிலாம் நம்ம அம்மாலாம் உட்காந்து தான் சமைப்பாங்க. அப்படி உட்காந்து சமைக்கிறதுனால அவங்களுக்கு கால் வலின்ற ஒன்றும் வந்ததே கிடையாது. ஆனால் நம்ம காய் கட் பண்ணுறது கூட கட்டிங் போர்டில் கட் பண்ணி நம்ம நின்றுக்கிட்டே தான் சமைச்சிட்டு இருக்கோம். அதுக்காக நான் டாக்டர்கிட்ட போய் பேசும்போது அவங்க எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி மேட் போட்டு மேட் மேலே அந்த மாதிரி காலை பெண்ட் பண்ணாமல் இப்படி நின்று சமைச்சோன்னா கால் வலின்றது இருக்கவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கால் வலி எப்படி இருக்கு